ஹாய்ப்பா, எல்லோரும் இது டவுட் கேட்குறீங்க. மிக்ஸ் எப்படி நீ ப்ரிப்பேர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ரெசிபி தான் நான் சொல்கிறேன். ஹெல்த் மிக்ஸோ களி மிக்ஸோ எதுவாக இருந்தாலுமே சரி, உளுந்து மிக்ஸ் ஆகட்டும், ராகி மிக்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் 2 ஸ்பூனு, இந்த ஸ்பூனால் ஃபுல்லாக. இப்போ நாங்கள் 2 பேர் குடிக்க போகிறோம், அதனால் ஃபுல்லாக 2 ஸ்பூன் போட்டுக்கணும். உங்களுக்கு வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா யாராவது தேவைப்பட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு 2 ஸ்பூன் போதும், நானும் அம்மா மட்டும்தான். அதில் 2 ஸ்பூனுக்கு 2 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஃபுல் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை டிஸ்க் வச்சுருந்தா டிஸ்கால் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. அது அப்படியே நல்லா மழைன்னு இருக்கும், அப்படியே நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒரு செகண்ட் அந்த கட்டி இல்லாமல் அப்படியே கரைச்சி விட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், எந்த கட்டியுமே இல்லை. எக்ஸ்ட்ரா இது 2 கிளாஸ் ஊற்றிட்டேன். கொஞ்சம் இன்னும் ஒரு அரை கிளாஸ் போல், பாருங்கள், அரை கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன். அது அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. அவ்வளோதான். அடுப்பு பற்ற வச்சுட்டோன்னா அவ்வளோதான். அடுப்பில் பற்ற வச்சுட்டு இப்போது ரொம்ப ஹீட் ஆகும்போது லைட்டாக அப்படியே கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. ஏன்னா நமக்கு எந்த மிக்ஸாக இருந்தாலுமே நமக்கு டக்குன்னு அது கொதித்து வந்துடும். நம்ம கிண்டலைன்னா கட்டி ஆகிடும். அது எந்த மிக்ஸாக இருந்தாலும் சரி, சும்மா ஜஸ்ட்டு அப்படியே அடியில் அது போய் தங்கிடும், தண்ணி மேலே நின்றுடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை கிளறுங்க. இது போல் நுரைச்சும் வரும். நுரைச்சி வருதுன்னா அது வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. நான் அடுப்பில் வச்சு இப்படி நுரையாக வரும் மேலே. இப்போவே பாருங்கள், லைட்டாக அப்படியே அந்த தண்ணியும் அந்த பவுடரும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இப்படியே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. டிஃப்ரெண்ட் கலரும் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல ஒரு அரோமா, அந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த ஸ்மெல் நல்லா வரும். நமக்கு மில்லட்ஸ் போட்டிருக்கோன்ற ஸ்மெல்லே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சேம் ரெசிபி தான் உளுந்து கஞ்சிக்காகட்டும், இல்லை ராகிக்காகட்டும். நீங்கள் களி பண்ணி சாப்பிட்ற மாதிரினா கூட சாப்பிடுங்க. இட்லி தோசை கூட போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி இப்போ நுரைச்சி வருதா, இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 1.5 நிமிஷமே போதும். ஒரு பால் போடுறதால ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா போதும். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போது நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டேன். இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். இது 1 2 ஒரு கிளாஸ்க்கு 2 ஸ்பூன் சுகர் போதும். எங்கள் வீட்டில் சுகர் சூப்பராக சாப்பிடுவாங்க. 4 5 6 2 கிளாஸ் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் எங்கள் கிளாஸ் வீட்டில் தூக்கலாக சாப்பிட்றதால நான் அது மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும். அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அது ரெடியும் ஆகிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் பால், 3 ஸ்பூன். உங்களுக்கு பால் அதிகமாக வேணுன்னா கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. அப்படியே இறக்கி குடிக்க வேண்டியது தான். சுகர்லாம் நம்ம போட்ட 1 செகண்ட்லேயே கரைஞ்சிரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சுகரோட ஸ்மெல்லும் சேர்ந்து நல்லா ஒரு அழகான ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லோடு நீங்கள் இதை குடிச்சிக்கலாம்ப்பா. தேங்க்யூ.